வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி. இன்னைக்கு டுடே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து என்னுடைய பிளாக் காஃபி ஜீரா வாட்டர் எது எனக்கு தோணுதோ அதை எடுத்துப்பேன். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டேன். ஸ்வீட் கார்ன் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்காக உரித்து வச்சுருக்கேன். அது 2 விசில் விட்டால் சரியாக போயிடும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து ரைஸு, ஒயிட் ரைஸு, அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து பொரியல் பண்ணிட்டேன். ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்கூல் கிளப்பி அமுச்சு விட்டேன். ஏன்னா நேற்று ஒரு நாள் லீவ்லேயே அவங்க பார்த்திங்கன்னா பெரியவளுக்கு வந்து போர் அடிச்சிச்சு ஆரியா குட்டிக்கு. ரிஷிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. எழுப்பி நான் இன்றைக்கி வந்து குளியல் பொடியெலாம் போட்டு அவங்கள குளிக்க வச்சு லோஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. என்ன கிளைமேட் இருந்தாலுமே நம்ம குளிக்க சொல்ல நல்லா தேய்ச்சி குளித்தா தான் நல்லாயிருக்கும்ல. அதனால் சுட சுட வந்து குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சுட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து கோல்டு ஆகக்கூடாது சொல்லிவிட்டு மில்கில் வந்து மஞ்சப்பொடியும் பெப்பரும் போட்டு அவங்களுக்கு குடிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் டிஃபன் வந்து தோசை தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து பிளாக் காஃபி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெத்வின் குட்டியை குளிக்க வச்சுட்டு அவருக்கும் குளியல் பொடி போட்டு குளிக்க வச்சுட்டேன். நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஹென்னா பேக் தான் போட்டிருக்கேன். ஹென்னா பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆலிவேரா, லெமனோட பீல் பவுடர், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இந்த பவுடர்லாம் வீட்டில் இருந்துச்சு. நான் வாங்கி வச்சதோடு சரி யூஸ் பண்ணாமே இருந்தேன். நேற்று வரைக்கும் புயல், ரெட் அலர்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே நான் என்ன பண்ணிட்டேங்க அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஹேர் வாஷ் 2 days ஒன்ஸ் பண்ணலன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஹேர். எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் நான் வந்து 2 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். நல்லா காய வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்லி மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. தலை வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டு சீக்கிரக்காய் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நல்லா காய வச்சு தட்டணும். தட்டினா தான் அந்த சீக்காய் தூளெலாம் வந்து கீழே விழுந்துடும். கொஞ்சம் நேரம் லேட் ஆகும், இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கை வந்து நல்ல கொப்பில் வந்துட்டு இருக்குது. தீபாவளிக்கு சொல்லியிருப்பேன், வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அது ரொம்ப பெயினாகவே இருந்துச்சு. திடீர்னு வலிச்சுட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, எப்போ ஆறும்னு தெரியலை. லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா காலையில் தான் நான் தண்ணி குடிக்கல. குட்டி பையனை தூக்கம் வந்துடுச்சா, அவனை தூங்க வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். அவர் குளித்தோடனே நல்லா ரொம்ப சூடாகவே இன்றைக்கி தண்ணி அவர் குளிக்க வச்சுட்டோம். அதனால் தூக்கம் வந்துடுச்சு அவருக்கு. நான் வந்து ஆஸ் யூஷுவல் எவ்வளோ மழை பெஞ்சாலுமே பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். குளிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஈரமாக இருக்குது. அப்படி எடுத்தால் வந்து லைட்டாக சீக்காய் தூள்லாம் வருது. நமக்கு தலை ஆறுனா தான் அதெல்லாம் நல்லாவே தட்ட முடியும். ஓரளவு நான் தட்டிட்டேன். இருந்தாலுமே மைல்டாக இருக்கிறது வந்து நம்ம காய வைக்கணும். ரொம்ப கஷ்டம்தான் நான் மெயின்டைன் பண்ணுறது ஹேர்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் வந்து இதான். ரெட் ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், நார்த்தங்காய் ஊறுக்காய், பப்பாயா. இதுதான் என்னுடைய லன்ச். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். இப்பயும் சொல்கிறேன், வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே நம்ம போனோன்னா ஒரு 3 years 4 years வந்து நம்ம இந்த ஹேபிட்குள்ளே இருந்தோன்னா ரொம்பவே நல்லது ஃப்யூச்சரு. நம்மளை பார்த்து நம்ம பசங்களுக்கும் நல்லாவே இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இட்லி தோசையில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். நான் வந்து இப்படி எடுத்துவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து கறி குழம்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸே மறந்துடுவீங்க இது சாப்பிட்டிங்கன்னா, அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஃபீல் பண்ணால் தான் எனக்கு புரியுது. அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ரெட் ரைஸ் வந்து வெயிட் லாஸில் எம்மியாக சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து போர்ன்றதே அடிக்காது. ஒயிட் ரைஸ் பார்த்தாவே நினச்சாவே உங்களுக்கு பிடிக்காது. அந்தளவு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கருவாட்டு குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எதுனா வச்சு நான்வெஜ் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தலைலாம் தட்டிட்டு சும்மா ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுட்டு வெளியே பார்த்திங்கன்னா செம்ம மழை வந்துடுச்சு. துணி வந்து காய வச்சுட்டு இருந்தேன். பாதி துணி இப்படி எடுத்து போட்டுட்டேன். வேறு வழியில் நான் போனால் நனைஞ்சிடுவேன். மழை பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க, செம்ம மழை. இப்போது குட்டி பையன் எழுந்துக்கு போகிறான். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த 1 monthக்கு மழை இப்படி தான் இருக்கும். இருந்தாலுமே வெயிட் லாஸில் வந்து ஃபோக்கஸாக இருக்கேன். வெயிட் வந்து நாளைக்கு என்ன வெயிட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்னோடய வெயிட்டை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். டெய்லியும் வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம வெயிட் பார்த்தோன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். எண்டு ரிசல்ட் எப்போ வருதோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மழையோடு நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். வாட்டர் இன்டேக்கும் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.